guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட்டோட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவோட வந்திருக்கேன். இந்த மாதிரி ஆக்சுவலாக கண்டென்ட் நீங்கள் என்னோட சேனலில் பார்த்துருக்கிற வாய்ப்பே கிடையாது. ஓகேல, பட் இருந்தாலுமே என்னடா டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட்டோட வந்திருக்கேன்னா என்னோட சேனல் அப்படி தான் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் கண்டென்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி இருக்காது. எது இம்பார்ட்டன்ட் எனக்கு தோணுது, எது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறனோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சேனலில் மோஸ்ட்லி வரும். ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கண்டென்ட்டை போய் நீங்கள் பார்க்க போகிற கண்டென்ட் என்னன்றது ஆப்வியஸாக நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. எஸ், ஒரு டேஷ் கேம் ஃபோட்டோ ஒன்று போட்டிருப்பேன். எஸ் மக்களே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ் கேம் வீடியோ தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆப்வியஸாக நம்மளோட சென்னையோட ரோடு டிராஃபிக் கண்டிஷன்ஸ் அதை தாண்டி எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா வந்து வயலேஷன்ஸ் பண்ணுறாங்க. ஓகேலா, அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ரொம்ப வளவலான்னு எக்ஸ்ட்ரா இப்போதைக்கு பேசணும்னா கண்டிப்பாக பேசணும். ஸோ எப்பவுமே வந்து நான் வந்து கொஞ்சம் வளவலான்னு பேசிட்டு தான் பார்த்தீங்கன்னா வீடியோவே போடுவேன். பட் ஆனால் வந்து அப்படி போட்டால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கேவலமாக திட்டுறாங்க. ஏன்னா இப்போ பார்த்தா வளவலான்னு பேசணும்னு சொல்லிட்டு அதனால் வந்து அவங்கள கருதி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து டேஷ் கேம் வீடியோ உங்களுக்கு போட்டுறேன். ஓகேலா, அதை பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். லைக் உங்களுக்கு பேசுறது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோவில் போகலாம். டேரெக்டாக போய் வீடியோவில் போய் நீங்கள் டேஷ் கேம் பார்த்துட்டு வாங்க. போகலாமா? வாங்க கைஸ், லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக வந்து 4-வே கிராஸ் செக்ஷன். எங்களுக்கு வந்து க்ரீன் லைட் போட்டுருக்கு. அண்ணன் எங்கேருந்து நுழைஞ்சு வராருன்னு சத்தியமாக ஐடியா இல்லை. இந்த ஆப்போசிட்லேருந்து தான் நுழைஞ்சு வராரு. அந்த பக்கம் கண்டிப்பாக ரெட்டு இருக்கும். பட் ஆனால் ரெட்டை மீறி நேராக உள்ள நுழைக்கிறாரு. அதாவது என்ன நினைப்புனா ரோடு வேறு யாருதும் கிடையாது, ரோடு எந்து தான், நான் உள்ளே வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம். பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ ஆக்சுவலாக இது வந்து மேடவாக்கம். என்னோட மோஸ்ட் ஆஃப் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பிட்வீன் இந்த ஈச்சங்காட்லேருந்து மேடவாக்கம் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அங்கே தான் என்னோடய ஆஃபீஸ் இருக்குது. ஸோ நான் அந்த வழியில் தான் நான் ஆக்சுவலாக இந்த எல்லா ரெக்கார்டிங்ஸும் பண்ணியிருப்பேன். இந்த பகுதியும் நிறைய இடத்துல உங்களுக்கு காட்டியிருப்பேன். இப்போ போக நிறைய பேசுவேன்னு தெரில இதை பற்றி. பட் ஆனால் இந்த பகுதி மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க நிறைய பேர் ஆப்போசிட்டில் உள்ள ஏறுவாங்க. சரிங்களா, ஆக்சுவலாக என்னென்னா கைஸ், இது வந்து இப்போ வந்து ஆக்சுவலாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஜோன் மாதிரி போய்கிட்டுருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேடவாக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். எப்படின்னா இது எப்படி ஆக்சுவலாக கொஞ்சம் எப்படியோ ஒரு மாதிரி கேவலமாக தான் கட்டியிருக்காங்க இந்த ஹைவே. பட் ஐ திங்க் என்ன சொல்கிறது, அக்வசேஷன் மேபி இல்லாதனால அப்படி கட்டியிருக்காங்களாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து கொஞ்சம் கேவலமாக தான் கட்டியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்குன்னு நம்ம வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்றதா எது இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. இங்கே எப்படி இருக்குன்னா ஆக்சுவலாக வந்து இப்போது மேடவாக்கம் கூட்ரோடுன்னு வச்சுக்கோங்களேன். மேடவாக்கம் கூட்ரோடு அந்த காகித மெல்லஜ் காலேஜ்லேருந்து ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த பிரிட்ஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது மக்களே. சரிங்களா, அந்த பிரிட்ஜு ஸ்டார்ட் ஆகி எங்கே எண்ட் ஆகுதுன்னா மேடவாக்கத்தோட அந்த ஜங்ஷன் ஒன்று இருக்குது. அது பெரும்பாக்கத்துக்குள்ளே போகிறதுக்கான ஜங்ஷன். ஸோ அந்த ஷோலிங்கநல்லூர் போகிறதுக்கான ஜங்ஷன் அதை தாண்டி போய் இறங்குது. ஆக்சுவலாக ஏறுறதும் அங்கே தான் ஏறுது. அந்த ஆப்போசிட் சைடில் இப்போ ஏறி வராங்களே அந்த ஆப்போசிட் சைடில் ஆக்சுவலாக முதல்ல ரோடு இருந்தது. இப்போ அந்த இடத்துல மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு மெட்ரோ ஒர்க்கும் நடக்குது. அங்கேருந்து நான் சொன்னல இந்த பெரும்பாக்கம் பக்கத்தில் அந்த அங்கேருந்து மேலே ஏறி வந்து ஒரு நடுவில் இறங்குது. அதுதான் சொல்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கட்டியிருப்பாங்க இந்த பிரிட்ஜை. ஸோ லாஜிக்கலாக பார்த்தா இப்போ அந்த ஆக்சுவலாக ஆப்போசிட் லேனில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி லேன் போட்டிருக்காங்க, பிரிட்ஜு போட்டிருக்காங்க. அந்த பிரிட்ஜில் இறங்கி வந்து ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அது ஜாயின் வந்து ஆகுது. ஆனால் இங்கே நடுவில்வே பார்த்தீங்கன்னா சித்தலாப்பாக்கத்துக்கு போகிற ஒரு ரூட் இருக்குது கைஸ். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த சித்தலாப்பாக்கத்தில் ரூட்டில் வந்துட்டு திருப்பியும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் லைக் ரைட்டில் திரும்பி போய் அந்த பிரிட்ஜை போய் சுற்றின்னு வர்றதுக்கு பால் மாறிக்கிட்டு அதை சுற்றின்னு வந்து பிரிட்ஜில் ஏறி வந்து இறங்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இப்படியே உள்ளே நுழைஞ்சிடுறாங்க டுவார்ட்ஸ் நம்மளோட இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இது ஒரு சிங்கிள் வே ரோடு தான். இது வந்து இட்ஸ் நாட் அ சர்வீஸ் லைன் கைஸ். இது வந்து ஒரு சிங்கிள் வே ரோடு தான். அதாவது ஒரு வழி பாதை. ஸோ இந்த ஒரு வழி பாதையில் என்ன பண்ணுறாங்கன்னா பெட்ரோலை மிச்சம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே உள்ளே நுழைஞ்சிடுவாங்க. இதுக்கப்புறம் ஒரு சில கிளிப்புகள் கூட நீங்கள் பார்ப்பீங்க. அதில் ஒரு போலீஸ்காரங்க கூட நின்று வந்து வசூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வசூலில் ஸ்டாப் பண்ணிகிட்டு இருப்பாங்க, என்ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு வழி பாதை. இதில் ராங் சைடில் வந்தால் யோசிச்சு பாருங்கள், யாராவது பார்த்தீங்கன்னா கவனிக்காமல் வந்தாங்கன்னா இடிக்க வேண்டியதான். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், கவனிங்க அப்படியே.
ஓகே கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் போகிற ரோடு. இப்போ நான் வந்து டுவார்ட்ஸ் வந்து மேடவாக்கம் வந்து போய்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 வழி பாதை, சரிங்களா? நீங்கள் வேணால் பார்ப்பீங்க. இப்போ இந்த ஒரு ஒரு ஸ்கூட்டருக்கார ஒரு டார்க் கலரில் அந்த ஆக்சுவலாக இது வந்து நான் சொல்ல ஒரு வந்து 2 வழி பாதை. இப்போ நான் போகிறது இந்த பக்கம், வரதுக்கு அந்த பக்கம் வழி இருக்குது. ஆனால் இந்த ரூட் எப்போவுமே கொஞ்சம் டிராஃபிக்காகவே இருக்கும் கைஸ், ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா அதுவும் பீக் ஆஃபீஸ் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் ஹவர்ஸ் அண்ட் ஈவினிங் ஹவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்காக இருக்கும். ஸோ தட் ஏதோ ஒரு வழி வந்து பிளாக் ஆயிரும். அதுவும் இல்லாமல் இப்போ மெட்ரோ ஒர்க் நடந்துகிட்ருக்கு, உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஆக்சுவலாக நீங்கள் பார்ப்பீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் ஆன் பண்ணோடனே பார்ப்பீங்க, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக் இருக்குது. சரி, டிராஃபிக் இருக்கிறதுக்காக நீ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்படி ஆப்போசிட்டில் வந்தால் இது கரெக்டாக? நீங்களே சொல்லுங்கள் கைஸ். இருக்கிறதே தமாத்தொண்டு ரோடு, இல்லை மெட்ரோ போட்டுருக்காத வர ரோடை சின்னது வர பண்ணிட்டாங்க. இதில் இவர் வந்து பார்த்திங்கன்னா அழகாக உள்ளே அணைஞ்சு, இவர் மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் பார்ப்பீங்க நிறைய பேர் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதே ரோட்டில் நிறைய பேர் ஆப்போசிட்டில் வருவாங்க. இதுலேயும் காமெடினா தெரியுமா, இதுமாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிற முக்கால்வாசி ஆளுங்க பார்த்திங்கன்னா ஹெல்மெட் போட மாட்டானுங்க. அவங்களையும் ரிஸ்க் பண்ணுறானுங்களே, அவங்களையும் ரிஸ்கில் இருக்கானுங்க, எங்களையும் வந்து ரிஸ்க் பண்ணிடுறாங்க. இது சரியா? பார்த்துட்டே வாங்க கைஸ். கைஸ் இதுக்கப்புறம் ஒன்று அப்படியே கால்குலேட் பண்ணிட்டே வாங்க, எத்தனை பேர் ராங் சைடில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் வந்து வயலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், சில இடங்களில் ஓகே, லைக் என்ன சொல்கிறது, கொஞ்சம் தூரம் போகிறது அப்படின்னா கூட பரவாயில்ல. அதை தான் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அந்த அதர் சைட்லாம் ஃப்ரீயாக இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா உள்ளே ஏறி வருவாங்க. என்னத்தான் இவங்கெல்லாம் சொல்கிறது? கைஸ் இங்கே பாருங்கள், இந்த கார்காரன் இப்போ ராங் சைடில் வரான், சரிங்களா? மரியாதையே கிடையாது கைஸ், மரியாதை கொடுக்க மாட்டாங்க இருக்கலாம். ஏன்னா வந்து இவங்களாம் வந்து மரியாதை இல்லாதவனுங்க. இவங்களே பேசினாலும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க, அதனால் நான் அவனுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேன். பட் பாருங்கள், ராங் சைடில் ஏறி வரான். ஓகே, இவனுங்கக்கிட்ட மென்டாலிட்டி என்ன தெரியுமா சொல்கிறது? இவனுங்க இல்லை, இந்த கூட பைக்காரங்களும் வரானுங்க. அவனோட மென்டாலிட்டி என்னென்னா, கார்காரனே போகிறான், நம்ம போனால் என்ன தப்பு? ஓகேங்களா? இப்போது அதே தான் பார்த்தீங்கன்னா, இப்போது இது இன்னொருத்தர் லாரிக்காரன் வச்சோம்னால, லாரிக்காரன் வந்தானா கார்காரன் பின்னாடியே வருவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? லாரிக்காரனே போகிறானே, நம்ம போனால் என்ன? இதான் கைஸ் நம்மளோட மென்டாலிட்டி. இந்த மாதிரி ஆளுங்களோட மென்டாலிட்டி இதுதான் பேசிக்கலாகவே. கார்காரன் போகிறான், நம்ம போனால் என்ன? பைக்காரனே போகிறான், இன்னொருத்த இவன் போகிறான், நான் தப்பு பண்ணுறான், நானும் தப்பு பண்ணுவேன். சொந்த அறிவுன்றது இல்லவே இல்லை. ஸோ இப்படி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது இந்த மக்களை வச்சுக்கிட்டு? இதனால தான் கைஸ், இவனுங்கனால தான் என்ன ஆகுதுன்னா கடைசியில் ஆக்சிடென்ட் ஆகுது, சரிங்களா? இப்போ ஆக்சுவலி இது ஸ்லோ மூமெண்ட்னால ஓகே ஃபைன், பெரிய ஆக்சிடென்ட் வந்து இருக்காது. அண்ட் இதே ஹைவேஸ்லேயே நடக்குது, ஃபாஸ்ட் லேனில் போடக்கூடிய அந்த ரோடுங்களே இது மாதிரி நடக்குது. ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஏரியா இப்போதைக்கு ஸ்லோவாக இருக்குது. பட் இந்த பக்கத்தையே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற இதுவும் இருக்குது. திடீர்னு பார்த்தா ஒரு கார்காரன் வருவான், நம்ம அடித்தோம்னா என்ன ஆகுது? கை கால் உடையும் இல்லை. ஏன் இதெல்லாம் வந்து இவனுங்கெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்றாங்க தெரியல. பார்த்துட்டே வாங்க.
ஸோ கைஸ் இங்கே உங்களுக்கு ரைட் கார்னரில் தெரியும், எஸ் போலீஸ் வந்து நிற்குது. ஸோ இது இந்த பகுதி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், மேடவாக்கம் பகுதி. ஸோ எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வே பாதை கைஸ், ஓகேங்களா. அதனால தான் போலீஸ் நிற்குது. இது மேபி யாரை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களா, இல்லை இவங்க யூஸ்வலாக நிற்கிற மாதிரி நிற்கிறாங்களான்னு தெரில. ஆக்சுவலாக 2 இடத்துல நிற்பாங்க கைஸ். இங்கேயும் எங்கேயாவது நிற்பாங்க, எப்போயாவது ஒரு இடத்துல. இன்னொரு இடம் இருக்கும், அங்கேயும் வந்து நிற்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிறாங்க, சரிங்களா. ஏன்னா நிறைய பேர் ஆப்போசிட்டில் வராங்கன்னு சொல்லி நிற்கிறாங்க. பட் இது வீரியம், இது தெரியாமல் இதுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்க பாருங்களேன், நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க.
ஓகே மக்களே, ஸோ பார்த்துருப்பீங்க டேஷ்கேம் வீடியோவை. எஸ் மக்களே, இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேஷ்கேம் வீடியோவில் நீங்கள் பார்த்த வரைக்கும் நான் எதை கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பேன் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்லி வந்து இந்த ராங் சைடில் வரவங்க. அதாவது இப்போ சில ரூட்டில் எப்படின்னா வந்து எந்த பேரிகார்டும் இருக்காது, அதாவது போகிறதுக்கும் வரதுக்கும் ஒரே ரோடாக தான் இருக்கும். அது பரவாயில்ல, அது வந்து ஒன்றும் பண்ணல. பிசிஆர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பேரிகேட்னு ஒன்று போட்டிருப்பாங்க, நடுவில் பேரிகார்டுன்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த பேரிகார்டை மீறி ராங் சைடில் வருவாங்க மக்களே. நிறைய பேர் எதுக்கு அந்த ராங் சைடில் வருவாங்கன்னா, அந்த பக்கம் டிராஃபிக்காக இருக்கும். அந்த 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 பக்கம் வர ஆக்சுவலாக அந்த ரூட் வந்து டிராஃபிக்காக இருக்கும்ன்றதுனால அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் வருவாங்க. இதனால் எவ்வளோ பேர் பாதிப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்குது தெரியுமா? நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து அந்தளவுக்கு டிராஃபிக் இல்லை, அதனால் நான் வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணி போயிட்டோம். பட் ஆனால் டிராஃபிக் கண்டிஷன்ஸில் ஹை ஸ்பீட் ரூட்ஸில் இது மாதிரி நடக்குது நிறைய இடங்களில். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிராஃபிக்கை மீறி வந்து வராங்க. இது எவ்வளோ பேர் தப்பு தெரியுமா கைஸ்? அதான் சொல்கிறேனே, இப்போது நான் ஆஸ் அ ரைடர் நான் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் வந்து ஒரு 20+ இயர்ஸாக நான் வந்து வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். 20 இயர்ஸ்னு வச்சுக்கலாமே. என்னோடய லைசன்ஸ் வந்து 2005 ஆரம்பிச்சு 2025 முடிய போகுது. நான் ரினியூ பண்ணணும். 20 வருஷமாக நான் வந்து பைக் ஓட்டிகிட்டு இருக்கேன், கார் ஓட்டிகிட்டு இருக்கேன். நான் வந்து 100% பர்ஃபெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் வந்து 100% பர்ஃபெக்ட் கிடையாது. யாருமே இந்த ஒரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யாரும் 100% பர்ஃபெக்ட்ன்றது கிடையாது. மேபி யூஎஸில் வேணால் இருக்கலாம், ஏன்னா அங்கெல்லாம் ரூல்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்காங்க, நம்ம ரூல்ஸ் வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்கிறதுனால மேபி அங்கே வேணால் பர்ஃபெக்டாக இருக்கலாம். பட் இங்கே ஆஸ் ஆஃப் நோ இந்தியாவில் அப்படின்னு பார்க்கும்போது யாருமே 100% பர்ஃபெக்ட் கிடையாது மக்களே. பட் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, மீறுதல், அதாவது டிராஃபிக்கை மீறுதல் அப்படின்றத நீங்கள் ஒரு விஷயம் பண்ணலாம். எப்போனா அது மற்றவங்களுக்கு பாதிப்பு வந்து கொடுக்கக்கூடாது. யூ ஆர் இன் கண்ட்ரோல் அப்படி இருக்கும்போது தென் ஆப்வியஸாக அந்த மீறுதல்ன்றது ஓரளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ரோடு இருக்குது, அந்த ரோடோட ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒரு 35 இருக்குன்னா ஒரு 40-45 வரைக்கும் நீங்கள் போய்க்கலாம். அண்டர்ஸ்வைஸ் அது யாருக்கும் பாதிப்புகள் இல்லைன்னா தப்பு கிடையாது. அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஹெல்மெட் போடாமல் போகிறீங்கன்னா அது உங்களுக்கு தான் பாதிப்பு உண்டாக்க முடியும், மற்றவங்களுக்கு யாருக்கும் பாதிப்பு உண்டாகாது. ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா கீழே விழுந்து நீங்கள் வந்து கீழே விழுறீங்கன்னா அடி யாருக்கு படம்னா உங்களுக்கு தான் படம், உங்களுக்கு தான் உயிர் போகும், மற்றவங்களுக்கு யாரும் உயிர் வந்து போகாது. ஸோ இந்த மாதிரி மீறுதல் வேணால் ஓகே ஃபைன். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இடத்துல திரும்புறீங்க, சிக்னல் போடாமல் திரும்பிங்கன்னா ஓகே, அது கூட ஃபைன் தான், அது கூட அக்செப்டபிள் தான். அண்ட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை தாண்டி ரொம்ப மோசமான விஷயம் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா வீடியோவில், அதாவது ராங் சைடில் வர்றவங்க, ரேஷ் டிரைவிங் பண்ணுறவங்க, இந்த என்ன சொல்கிறது, இந்த புல்லிங் ஹோஸ் மாதிரி ஓட்டுறவங்க, அதாவது வந்து நம்பர் பிளேட் இல்லாமல் பைக்கை மாடிஃபை பண்ணிட்டு ஓட்டுறவங்க, ஓகேலா, சிக்னலில் மீறுறவங்க, இதனால் எவ்வளோ பேர் பாதிப்புகள் இருக்குது தெரியுமா கைஸ்? இது வந்து நிறைய பேர் யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து பிடிச்சிதுன்னா மாமூல் போலீஸ்னு சொல்லிட்டு போலீஸே குற்றம் சொல்கிறேன். நான் நிறைய பேர் பார்க்குறேன் கைஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட மாட்டிட்டு ஹெல்மெட் போடாமல் வந்திருப்பான், டாக்குமெண்ட்டும் இருக்காது, ஓகேங்களா, ரேஷ் டிரைவிங் பண்ணியிருப்பான். கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் வந்து பிடிச்சிருச்சு, போலீஸ் வந்துட்டு 1000 ரூபா 2000 ரூபா பிடுங்கிடுச்சு, பிடுங்குற போலீஸ், மயிறு போலீஸ், மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் திட்டுறது. ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக இருக்குங்க கைஸ். நீங்கள் ஏன் கரெக்டாக இருக்க மாட்டீங்க? நீங்கள் கரெக்டாக இருக்காதீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க வீடியோவில் வந்து எத்தனை பேர் ராங் சைடில் வந்தாங்க. இவங்க யாராவது போலீஸ் கிட்ட மாட்டினாங்க வச்சுக்கோங்களேன், உடனே போலீஸை குற்றந்தான், கண்டிப்பாக போலீஸ் எதாவது குற்ற சொல்லுவாங்க. வை யூ நீட் டு கோ. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு இடத்துல, ஆக்சுவலாக இது நான் ஃபுல்லு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணது எங்கே, நான் எந்த ரூட்லனா ஈச்சங்காட்லேருந்து மேடவாக்கம் மக்களே. நான் அங்கே தான் பார்த்தீங்கன்னா டெய்லி ட்ராவல் பண்ணுறேன். சரி, ஒரு 20 நாள் வந்து ட்ராவல் பண்ணதை ரெக்கார்டிங் பண்ணலான்றதான் ரெக்கார்டிங் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன். இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா பேசிக்கலாகவே நீங்கள் அந்த ஒரு பிரிட்ஜு ஒரு பார்த்துருவீங்க மேலே, பிரிட்ஜ் ரூட். ஆக்சுவலாக எப்படின்னா, இப்போ அங்கே வந்து மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஓடிட்டுருக்கு. அது எப்படி இருக்குன்னா, அந்த பிரிட்ஜு மேலே தான் நீங்கள் வந்து போயிட்டு வரலாம். ஆக்சுவலாக கீழே இருக்க வந்து சர்வீஸ் லேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, சர்வீஸ் லேன் கிடையாது. அதுவும் கீழே இருக்கிறதும் ஒரு ரூட்டு தான் ஆக்சுவலாக, இட்ஸ் நாட் எ சர்வீஸ் லேன். ஆனால் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் லேன் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட் ஆக்ஷன் வந்திருப்பாங்க. நிறைய பேர் கேட்பீங்க அந்த சர்வீஸ் லேன் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, இட்ஸ் நாட் சர்வீஸ் லேன். ஒரு கட்டத்தில் ஆக்சுவலாக வந்து போலீஸே அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம், நீங்கள் நடுவில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. போலீஸே பார்த்தீங்கன்னா வந்து நடுவில் இருந்துட்டு வந்து மானிட்டர் பண்ணிச்சு, நடுவில் ஒரு பக்கத்தில் ஒரு செக்ஷனில் வீடியோவில் ஒரு செக்ஷன் லைன் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ சர்வீஸ் லைன். அதில் ஏன் ஆப்போசிட் டைரக்ஷன் வரணும், ஏன் வராங்கன்னா அது இந்த பிரிட்ஜு மேலே ஏறி வர்றது வந்து ரொம்ப லாங் மக்களே. பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் சுற்றிக்கிட்டு போய் பிரிட்ஜு மேலே ஏறி வரணும். ஸோ அந்த சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு அவ்வளோ தூரம் பெட்ரோல், ஒருத்தர் ஆட்டோக்காரன் சொல்கிறான் பெட்ரோல் வேஸ்ட் ஆகுமா, பெட்ரோல் வேஸ்ட் ஆகும் சார், அதனால் அவ்வளோ தூரம் போவானா, இங்கேயே திரும்பிடலாம். பெட்ரோல் வேஸ்ட் ஆகிறத பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்களே, இன்னொருத்தரோட உயிரை டேஞ்சரை பண்ணுறீங்களே, அது வந்து ஏன் யோசிக்க மாட்டீங்க? சரி, இதுதான் கைஸ் நம்ம மக்களோட முக்கியமான ப்ராப்ளமே இதுதான் மக்களே. அதாவது என்னன்னா, மற்றவங்களோட சேஃப்டி பற்றி பேச யாரும் யோசிக்கவே மாட்டுறாங்க. பெட்ரோல் மிச்சமாகிறத பற்றி யோசிக்கிறாங்க, ஆனால் வந்து சேஃப்டி பற்றி யோசிக்கவே மாட்டுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாதிப்புகள் உண்டாகுது.
இதில் அந்த ஒரு வீடியோ தான் கைஸ் நீங்கள் பார்த்தீங்க. அதாவது ராங் சைடில் வரவங்களுக்கு. இப்போ அடுத்த வீடியோவில் இது வந்து பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்னலை மீறுறவங்க, ரேஷ் டிரைவிங் பண்ணுறவங்க, புல்லிங் ஹவுஸு, தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து அனாயிங்கான டிரைவர்ஸ், அதாவது சிக்னல் இருக்கும் இல்லை அந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ போயிட்டே இருக்குன்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் பார்ப்பீங்க அந்த அடுத்த வீடியோவில். அந்த அந்த ரோடு இதமாக துண்டு தான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு காரோ இல்லை பஸ்ஸு தான் போக முடியும், அவ்வளோதான். ஓகேங்களா? நீங்கள் ஓவர்டேக் பண்ண முடியாது அந்த ரூட்டில். போயிட்டுருக்கேன், பின்னால் ஒரு லாரிக்காரன் வந்து நான் நிற்கிறான், கையை காட்டின டேய் அப்படின்னு கம்மினாயிட்டான். அதாவது கொஞ்சமாக அறிவு இருக்கிறாது அவங்களுக்குலாம். அதாவது அந்த ரூட்டில் அவ்வளோதான் ஸ்பீடு போக முடியும், ஓவர்டேக்கும் பண்ண முடியாது. நான் எங்கே போகிறதுன்னா மண்டை மேலே ஏறி தான் போகணுமா நான்? இதில் வேறு இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா சிக்னலில் நிற்கிறோம் நம்ம எல்லாருமே. சிக்னல் ரெட்டு போட்டிருக்கு, ஒரு சிக்கிக்காரன் பின்னாடி வந்துட்டு அண்ணன் அடிக்கிறான். ஏண்டா சிக்னல் ரெட்டு நிற்கிறோம், கண்ணு தெரியல உனக்கு? நீ சிக்னல் மீறதுக்காக ஏன்டா மற்றவங்கள ஏன்டா போக சொல்கிற, மற்றவங்க ஏன் மூவ் பண்ண சொல்கிற? யூ ஸ்டாண்ட் இன் சிக்னல். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மீறுதல் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க மக்கள். இதனால் மற்றவங்கள தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, மற்றவங்கள தான் என்டேஞ்சர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. உங்களோட தாட்ஸ் எதாவது வந்து கீழே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு சில பேர் இந்த மீறுறவங்க பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து மனசாட்சி இல்லாதவங்க கண்டிப்பாக திட்ட வருவாங்க, கீழே திட்டிக்கோங்க, எனக்கு பற்றி கவலை கிடையாது. பட் ஆனால் வந்து நிறைய பேர் நான் பார்க்குறேன் கைஸ் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மீறுறாங்க. இதை மீறுறதுனால ப்ராப்ளம் வருது. இதை ஏன் வந்து நான் வீடியோவாக போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய பழைய வீடியோ ஒன்று பார்த்துப்பீங்க, மதுரை விலாகுன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா என் 2 கையும் உடஞ்சிருக்கும். நான் வந்து பாதிக்கப்பட்டவன் கைஸ், நான் பாதிக்கப்பட்டவனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன் பேசிக்கலாகவே. அதுதான் நான் வந்து சேஃபாக ஓட்டுறேன் பேசிக்கலாக. இப்போலாம் வந்து நான் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு கம்ப்ளீட்டாக நான் எங்கே போனாலும், வீட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபர்லாங் போனால் கூட நான் வந்து ஹெல்மெட் போட்டு தான் போவேன். ஹெல்மெட் எல்லாம் வண்டி ஓட்ட வேண்டிய என் தம்பியே ஹெல்மெட் போட மாட்டான், அவனே ஃபாலோ பண்ண மாட்டான். ஆனால் அவனை பற்றி நான் கேர் பண்ண மாட்டேன். பட் நான் வந்து எங்கே போனாலுமே ஹெல்மெட் போட்டு தான் போவேன், ஸ்பீட் லிமிட் மெயின்டைன் பண்ணுவேன். எங்கே திரும்பினாலுமே ஒரு திரும்புகிறேன்னா இண்டிகேட்டர் போட்டு தான் திரும்புவேன். ஸோ அதனால் நான் வந்து மோஸ்ட்லி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா நான் அடிப்பட்ட ஒரு வாண்டு. ஸோ அதனால் நான் அடிப்பட்டதுனால எனக்கு அந்த வலி தெரியுது. ஸோ அதனால் இந்த மாதிரி மற்றவங்களையும் ஏன் கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்டர்ப் பண்ணணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்ட் 2 வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க எத்தனை பேர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த டிராஃபிக்கை வயலேட் பண்ணுறாங்க, அனாயிங் டிரைவர்ஸை நீங்கள் அடுத்த பார்ட்டில் பார்ப்பீங்க. ஸோ உங்களோட தாட்ஸ் இதாக இருந்தால் கீழே வந்து ஷேர் வந்து பண்ணிட்டு போங்க மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப், ரைட் சேஃப். தயவுசெய்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருங்க, ரெஸ்பான்சிபிளாக வண்டியை ஓட்டுங்க. ஓகேலா கைஸ்? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி போலீஸ் திட்டுறீங்களே, நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராப்பராக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ரோடை தயவுசெய்து குத்தம் சொல்லாதீங்க, சரிங்களா? ரோடை வந்து குத்தம் சொல்கிறது ஓகே இருக்கட்டும், பட் ஆனால் வந்து ரோடை குத்தம் சொல்கிறதுலாம் வந்து உங்களோட சேஃப்டி வந்து எந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா வந்து இதுவாகிடாது, சரியாயிடாது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஹெல்மெட் போடுங்க. ரோடு நல்லாததுக்கும் நீங்கள் ஹெல்மெட் போடாததுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நீ ரோடை சரி பண்ண அப்போ தான் ஹெல்மெட் போடணும், உயிர் ஒன்று தான் போகும். ஸோ அதை ஏன் வந்து நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஃபைனை கட்ட சொன்னால் ஃபைனை கட்டுறதுல ஹெல்மெட் கொடுன்றீங்க, ஏன் ஹெல்மெட் நீங்கள் வாங்க மாட்டீங்க? உங்களுக்கு காசு கிடையாதா? ஹெல்மெட் நீ போட்டு போ, போலீஸ் கிட்ட மாட்டாத. அதெல்லாம் பண்ண மாட்டேன் நான், போலீஸ் கிட்ட மாட்டேன். அது கூட ஹெல்மெட் வந்து போலீஸ் தான் கொடுக்கணும்னா இது என்ன லாஜிக் எனக்கு புரியவே இல்லை. இது மாதிரி ஏன் பண்ணுறீங்க தெரியல. தயவுசெய்து லாஜிக் இல்லாமல் பேசாதீங்க ப்ளீஸ். தயவுசெய்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லாஜிக்குள்ளோட பேசுங்க, லாஜிக்குள்ளோட நடந்துக்கோங்க. போலீஸாக இருக்கட்டும், போலீஸ் கூட விடுங்க கைஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட நாடு வந்து நல்லாயிருக்கும், மற்றவங்களும் எல்லாருமே நல்லா இருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். போலீஸ்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு மாட்டாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க, அவ்வளோதான் சிம்பிள். நான் போலீஸ்கிட்ட மாட்டக்கூடாது தான் சிம்பிள் வழி சொல்கிறேன். நானே டெய்லி போயிட்டுருக்கேன் வண்டியில். இது வரைக்கும் போலீஸ்கிட்ட ஆக்சுவலாக லாஸ்ட் வந்து கப்பல் ஆஃப் ஒரு இயர்ஸாக, எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 இயர்ஸாக முதல் 5 இயர்ஸாக நான் போலீஸ்கிட்ட மாட்டவே இல்லை. ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஹெல்மெட் எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டு போங்க வயசு, எங்கே போனாலும் டாக்குமெண்ட்ஸை கேரி பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் நீங்கள் ஹெல்மெட் போட்டால் டாக்குமெண்ட்ஸ் கூட அந்தளவுக்கு வந்து கேரி பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா மோஸ்ட்லி வந்து போலீஸ் உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹெல்மெட்டே போனால் போகிறான், அங்கே தான் மாட்டிக்கிறாங்க. மாட்டினதுக்கப்புறம் தான் டாக்குமெண்ட் செக் பண்ணும்போது எந்த டாக்குமெண்ட்டும் இருக்கிறதில்ல. நிறைய பேர் டாக்குமெண்ட்ஸே இருக்கிறதில்ல. கடைசி தான் ஃபைனை கட்டிட்டு போலீஸ்காரங்களை குற்றம் சொல்லிட்டு வருது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராப்பராக இருங்க. அதுதான் இந்த வீடியோ. பார்ட் 2ல சந்திக்கலாம். பார்ட் 2ல உங்களுக்கு வந்து அந்த மற்ற கண்டென்ட்டை காட்டுறேன். Stay tuned, take care, ride safe, bye guys.